பிரச்சாரத்துக்கு வந்துருந்தோம், பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து பொதுவாக வந்து நம்மளுக்கு தீ விபத்து அது சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? நிறைய ஹசார்ட் இருக்குது. ஹசார்ட் அப்படின்னா ஆபத்துகள் இருக்குது. தீ விபத்து மட்டும் இல்லை, பாம்பு வரும், மழை காலத்தில் மின்னல் மூலிமா ஆபத்து வரும். சரியா? வெள்ளம் வந்துடும்ல, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்கா? 23 தானே வந்துச்சு. 23 நவம்பரில் டிசம்பரில் வந்து நினைக்கிறேன், திருநெல்வேலியில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதிலலாம் எப்படி நீங்கள் நடந்துக்கணும், உங்களுக்கு தக்கன ஒரு சின்ன எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கூடக்கூடிய அளவுக்கு சொல்லித்தரேன். என்ன, பெரிய அளவு இல்லாமல் ஒரு ஆபத்து காலங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும். சரியா? இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க தெருவில் விளையாடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸுகள் கூட விளையாடுவீங்களா? அப்போ மழை வருது, இடி மின்னல், இடினால் நம்மளுக்கு ஆபத்து உண்டா? தெரியுமா? நியூஸில் கேட்டிருக்கீங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக அலட்சியப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளே போயிடணும். சரியா? அங்கே நின்று இங்கே நம்ம மேலேயா விழப்போகுது அப்படின்ட்டு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எந்த விபத்துமே அஜாக்கிரதை காரணத்தினால தான் விபத்து நடக்குது, கவனக்குறைவு காரணமாக. சரியா? அப்போ என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே போயிடணும். பெரிய மரங்கள் அந்த மாதிரி அதுக்கு மழை விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே போயிடணும். இடிமின்னல் சம்மந்தமாக. வெள்ள காலங்கள்லேயும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடலாம். சப்போஸ் வெள்ளம் வந்துட்டு அப்படின்னா